அருள்மிகு உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோவில் மகா சங்கடார சதுர்த்தி கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது மணிமுத்தீஸ்வரம். இங்கு ஆசியாவிலேயே ராஜகோபுரத்துடன் தனி மூலவராக அமர்ந்திருக்கும் விநாயகர் ஆலயம் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 8 நிலைகள் கொண்ட கோபுரம், 3 பிராகாரங்கள், கொடிமரத்துடன் அமைந்திருக்கும் ஆலயமாகும். இந்த கோவிலில் மூலவராக விநாயக பெருமான் நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி வைத்தபடி காட்சி தருகிறார். தன்னுடைய 32 தோற்றங்களில் 8வது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக இந்த திருத்தலத்தில் விநாயக பெருமான் அருள்பாலிக்கின்றார். சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலில் ஆடி மாதம் மகா சங்கடார சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக மாலையில் நடை திறக்கப்பட்டதும் சன்னதி முன்பு 108 கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொடர்ந்து சங்கல்பம் செய்யப்பட்டு நெல் பொரி, அருகம்புல், மோதகம் போன்றவைகளால் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாகுதியானது நடைபெற்றது. பின்னர் மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கும் உற்சவர் விநாயக பெருமானுக்கும் மா பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் கொண்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட 108 கலச கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் கொலுவிருந்த மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. உற்சவர் விநாயக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை வலம் வந்தார். ஆடி மாதம் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் கேது தோஷம் நீங்கி திருமண தடைகள் அகலும், குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலைகள் நீங்கும் என்பது பெரியவர்களின் வாக்கு. ஏராளமான பக்தர்கள் மகா சங்கடர சதுர்த்தியில் கலந்து கொண்டு விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர்.